ஹலோ ஹாப்பி பொங்கல் உங்கள் எல்லாருக்கும். தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த தை திருநாள் நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் புது புது வழிகளும் புது புது மாற்றங்களும் நிகழும் அப்படின்னு சொல்லி நம்பி இந்த நாளை இனிதே தொடங்குவோம். அது மாதிரி இது பார்த்திங்கன்னா பொங்கல் முன்னாடி நாள் போன பொங்கல் மினி ஷாப்பிங் விலாக்னே வச்சுக்கலாம். நானே தான் வருவேன், நானே தான் வந்து வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கடையாக போயிட்டு இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு வாங்கிட்டு வந்தேங்க. கரும்பும் வாங்கிட்டோம். ஸோ வீட்டுக்கும் போயிட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் கோலம் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டப்பாவெல்லாம் தூக்கிட்டேன். எனக்கு எப்படின்னா நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது அம்மாலாம் கோலம் போடுவாங்க, நம்ம கலர் கொடுப்போம். ஸோ அந்த மெமரிஸ்லாம் இன்றைக்கி வரைக்கும் ஒரு ஸ்வீட் மெமரிஸுங்க. அதனால் இந்த மாதிரி ஃபெஸ்டிவ் டைம்லாம் கண்டிப்பாக கோலம் போடணும், அந்த ட்ரெடிஷனை விடக்கூடாது, அது ஒரு கைண்ட் ஆஃப் ஆர்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் தான் இதை நான் வந்து போட்டேன். அண்ட் இந்த கோலம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதெல்லாம் முடிச்சு தூங்குறதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அண்ட் மார்னிங் வந்துட்டு இந்த ஸ்வீட் பொங்கலில் நானே என் கையால் ஸ்வீட்டாக செஞ்சேன். அண்ட் பொங்கல் விழா நாயகனே பொங்கல் தானே, அதை சாப்பிட்டாலே அந்த டே ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ பாய்.